இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வடைக்கறி தாங்க. யூஸ்வலாக வடைக்கறி செய்யணுன்னாவே பருப்பை ஆவியில் வேக வச்சு செய்வோம். இது பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரித்து செய்ய போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வடைக்கறியை பொறுத்தவரை நாம் ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், இல்லைனா ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்ருப்போங்க. அதே டேஸ்ட்டில் நாம் வீட்டில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுலேயும் 2-3 கிராம்பு, சின்னதாக 2 பட்டை சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கோங்க. இதுலேயே ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துட்டு, பருப்பு பார்த்திங்கன்னா 150 கிராம் கடலைப்பருப்புங்க. நான் நைட்டே ஊற வச்சுட்டேன், காலையில் செய்ய போகிறதுனால. ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வச்சா போதுங்க. பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதுங்க. அரைச்சதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கோங்க. ரஃபாக லைட்டாக வெந்த உடனே ஒரு சைடு திருப்பிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணுங்க. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். செகண்ட் பேட்ச் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் சேர்த்துடலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நாம் தாளிப்பை ரெடி பண்ணிடலாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பும், 3 லவங்கம், சின்னதாக 2 பட்டை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தாலும் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்தா போதுங்க. இந்த மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதுங்க. இதுலேயே ஒரு 10 பல்லு பூண்டு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுன்னாவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதெல்லாம் வதக்கிடுங்க. செகண்ட் டைம் போட்டது ரெடி ஆகிடுச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஒரு பச்சை மிளகாவை நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சின்ன சைஸ் தக்காளி 1 சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் நான் காரம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு இதில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வடைக்கறிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்க்கணுங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பில் சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்க்கணுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணுங்க. இது சூடு ஆறிடுச்சுங்க. இதையும் கொரகொரப்பாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். 5 நிமிஷமாக ஹை ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்குங்க. நாம் அரைச்ச பருப்பை எடுத்து உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இதுக்குள்ளே நம்ம இட்லியை ஊற்றிடலாம். இந்த இட்லிக்கு தான் இன்றைக்கி வடைக்கறி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமாகவே வடைக்கறி கொதிச்சிட்ருக்குங்க. தண்ணி நல்லா குறைஞ்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் பவுலுக்கு மாற்றிக்கலாம். எனக்கு இட்லிக்குன்றதுனால நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணுறேங்க. உங்களுக்கு தோசைக்கு வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.